கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலை வேளையிலும் கூட என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மை நல்ல சுகபலத்தோடு நடத்தி இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கே துதி கன மகிமை உண்டவதாக. இன்று காலை நேரத்திலே நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் 6 வசனம் வரை படிப்பீர்களானால் அது எரேமியாவுக்கு உண்டான வசனம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது குயவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இயேசுவை குறிக்கிறது. களிமண் அது மனிதனை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். எரேமியா அங்கு போய் அங்கே குயவன் செய்யக்கூடிய வேலையை உற்று பார்க்கிறார். அவன் அங்கே என்ன செய்கிறான் என்றால், மண்பாண்டம் செய்ய களிமண்ணை எடுத்து பக்குவப்படுத்துகிறான். காலில் நன்றாக மிதிக்கிறான். மிதித்து தேவையான தண்ணீரை ஊற்றி குழைக்கிறான். கையில் பிசைகிறான். அதை சரியான ரீதியிலே பக்குவத்திற்கு பிசைந்து பிறகுதான் அதை திருகையிலே வைத்து அதை ஒரு அழகான மண்பாண்டமாக உருவாக்குகிறான். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாமும் கூட அந்த களிமண்ணை போல, அதாவது அந்த களிமண் எப்படி குயவன் கையில் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திலே கொடுக்க வேண்டும். அவர் நம்மளை நல்ல ஒரு பாண்டமாக உருவாக்குவார். ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சித்தப்படி அவர் ஒரு அழகான பாண்டமாக நம்மளை உருவாக்குவார். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்ய மறுபடியுமாக அதை சரி செய்கிறான். அவன் அதை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய கல்லோ தூசியோ அது தென்பட்டால் அதை எடுத்து அவன் அதை மாற்றி நன்றாக அதை செய்கிறான், உருவாக்குகிறான். அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய பாவ கரைகள் அதையெல்லாம் மாற்றுகிறார். அதையெல்லாம் மாற்றி நம்மளை ஒரு விலை மதிப்புள்ள பாண்டமாக மாற்றுவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும்போது தான் நல்ல பாண்டமாக அவர் நம்மளை மாற்றுவார். கடந்த மாதங்களிலே நானும் என் மனைவியும் அபுதாபி தேசத்திற்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய ஹோட்டலிலே சாப்பிடுவதற்காக அமர்ந்தோம். அந்த ஹோட்டலிலே எங்களுடைய எதிர்ப்புறத்தில் ஒரு 2 ஃபேமிலி உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என்ன சாப்பிட்டார்கள் என்றால், அருமையான அந்த மண்பாண்டமான ஒரு கலசத்திலே மண்பாண்டமான ஒரு கலசம், அதிலே அவர்கள் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னுடைய மகன்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னான், அது கஞ்சி சாப்பிட்றாங்க. இந்த ஹோட்டலில் ஃபேமஸ்ஸு, எல்லாரும் பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்து இந்த மண்பாண்டம், அந்த பாண்டத்தில் கஞ்சி சாப்பிட்றது ஃபேமஸ்ஸு, எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மண்பாண்டம் வேற ரொம்ப அழகாக இருந்தது. சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அது மண் பாண்டமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய விலை மதிப்புள்ள ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறது. ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பாண்டமாக அமைந்திருக்கிறது. அதை போல தான் நம்மளை கர்த்தர் மாற்றுவார்.
ஒன்று, கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் நமது பாவ கரைகளை மாற்றுவார், எடுத்து போடுகிறார். மூன்றாவது, நம்மை ஒரு அழகான விலை மதிக்கக்கூடிய ஒரு பாண்டமாக மாற்றுகிறார். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.